வணக்கம் நட்பூக்களே, நிலா கிருஷி தமிழ் நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். கதையை பற்றின கருத்துக்களை கண்டிப்பாக தெரிவியுங்க. அண்ட் கதை பிடிச்சிருந்தா வழக்கம் போல் ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஓகே, கதைக்குள்ளே போவோம். அறைக்குள் பித்து பிடித்தவள் போல் அமர்ந்திருந்த கயல்விழியின் மனதில் ஏதேதோ காட்சிகள் நிழல் உருவமாய் வந்து போயின. நினைக்கும் போதே உடலோடு சேர்ந்து மனதும் நடுங்க ஆரம்பிக்க மேனியின் ஒவ்வொரு அணுவிலும் அருவெறுப்புதான் தோன்றியது. கடவுளே, இதை எப்படி மறந்தேன்? கல்யாணமானா 2 பேரும் புருஷன் பொண்டாட்டியா வாழணும். அப்போ ஃப்ரெண்ட்ஸ் அன்னைக்கு சொன்ன மாதிரியெல்லாம் நடக்கும். சீ, அசிங்கம். முகத்தை சுளித்து கொண்டவளுக்கு பள்ளி படிக்கும் காலத்தில் தோழிகளுடன் சேர்ந்து பேசிய அந்தரங்க பேச்சுக்கள் நினைவுக்கு வந்தது. நட்புக்குள் இந்த பேச்சுக்கள் எல்லாம் சகஜம்தான். ஆனால் எந்த வயதில் இந்த பேச்சு வர வேண்டும் என்று ஒரு முறை இருக்கிறதல்லவா? இப்பொழுதுதான் தொலைக்காட்சி, கைபேசி என அனைத்திலும் தேவையில்லாத கன்றாவிகள் குவிந்து கிடக்கிறதே. அதை பார்த்து அரைகுறையாக கற்றுக்கொண்டு வந்த ஒருத்தி தோழிகளின் மத்தியில் அந்த பேச்சை ஆரம்பித்தாள். அப்பொழுது கயல்விழி 10ஆம் வகுப்பில் பயின்று கொண்டிருந்தாள். ஆசிரியர் வராத சமயம் படிக்கிறேன் பேர்வழி என்று தோழிகள் வட்டமாக அமர்ந்து கதை பேசுவது வழக்கம். அப்படி பேசிக்கொண்டிருக்கும் போதுதான் ஒருத்தி இந்த பேச்சை ஆரம்பித்தாள். வயதும் இளமையும் சேர்ந்து கொள்ள கேட்கவும் வேண்டுமா? கிளுகிளுப்பாக ஆரம்பித்த பேச்சு எங்கெங்கோ சென்றது. ஏய், எப்படி குழந்தை பிறக்கும் தெரியுமா? கல்யாணமாகி 1 வருஷமான குழந்தை பிறந்திடும். இப்படி புத்திசாலித்தனமாக பதில் கூறியது வேறு யாருமல்ல, நம் நாயகிதான். சுற்றியிருந்த அனைவரும் கொல்லென்று சிரித்தனர். ஏ லூசு, அப்படின்னு யாரு சொன்னா? 1 வருஷமான குழந்தை பிறந்திடுமாம். அனைவரும் சிரிக்க புசுபுசுவென்று முறைத்தவள், எங்க சித்தி, அத்தை, பக்கத்து வீட்டு அக்கா எல்லோருக்கும் அப்படித்தான். கல்யாணமாகி ஒரு வருஷம் ஆனவுடனேயே குழந்தை பிறந்துடுச்சு. அதை வச்சுத்தான் சொல்றேன் என்றாள் அவள் நடத்திய ஆராய்ச்சியை வைத்து. அப்படி இல்ல கயல், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இறுக்கமாக கட்டிப்பிடிச்சா குழந்தை பிறந்துடும். இது இன்னொருத்தி. பைத்தியங்களா? இது எதுவும் இல்லை, நான் ஃபோனில் பார்த்தேன். எப்படின்னு நான் சொல்கிறேன் வாங்க. ஒருத்தி அழைக்க அனைவரும் ஆர்வத்துடன் காதை தீட்டிக்கொண்டு வட்டமாக குனிந்து கொண்டனர். நேற்று கைபேசி திரையில் அவள் பார்த்ததை வைத்தும் அரசல் புரசலாக கேள்விப்பட்டதை வைத்தும் அந்த பெண் அளந்துவிட கேட்டுக்கொண்டிருந்த அனைவரும் எச்சில் கூட்டி விழுங்கிக் கொண்டனர். ஏய், உண்மையாலும் தான் சொல்றியாடி? இப்படி கூட நடக்குமா? முதல் முறையாக தாம்பத்தியத்தை பற்றி, அதுவும் அரைகுறையாக அறிந்து கொண்டவர்களுக்கு ஒரு மாதிரி இருந்தது. ரொம்பவும் வலிக்குமாம். ஒரு புக்கில் படித்தேன். இன்னொருத்தியும் ஒத்தூத அன்று முழுவதும் அந்த தோழிகள் கூட்டம் மந்திரித்து விட்டதை போல்தான் சுற்றி கொண்டிருந்தது. மற்ற அனைவரும் இது சகஜம் என்று எளிதாக கடந்து வந்துவிட மாட்டிக்கொண்டது என்னவோ கயல்விழிதான். அவளால் காதால் கேட்ட விஷயங்களை அவ்வளவு சீக்கிரம் ஜீரணித்து கொள்ள முடியவில்லை. முதல் விஷயம் அவளுக்கு தோன்றியது பயம். அதை வளர்த்து விடுவது போல அடுத்தடுத்த நாட்களிலும் எப்பொழுதெல்லாம் ஆசிரியர் வரவில்லையோ அப்பொழுதெல்லாம் இதே பேச்சு ஓட ஆரம்பிக்க, தாம்பத்தியம் என்றாலே வலிக்கும், வலி நிறைந்தது என்ற பயம் அவளை பிடித்து கொண்டது. அடுத்தது அருவெறுப்பு. மாறி மாறி தோழிகள் விதவிதமாய் இதையே பேசி கொண்டிருக்க அவளையும் அறியாமல் அவள் மனதில் தாம்பத்தியத்தின் மேல் அருவெறுப்பு ஏற்பட்டுவிட்டது. முறையாக தாம்பத்திய பாடத்தை உரிய வயதில் விளக்கியிருந்தால் எல்லோரையும் போல எதிர்பார்ப்பு கலந்த வெட்கத்துடன் அதை எதிர்கொண்டிருப்பாளோ என்னவோ. சரியான பக்குவம் இல்லாத வயதில் ஃபோனில் பார்த்தேன், இப்படி பண்ணுனாங்க, அப்படி பண்ணுனாங்க என்று தோழிகள் மாறி மாறி வந்து தாங்கள் பார்த்த காட்சியை விவரிக்க அதை கேட்டு கேட்டு அவள் மனதில் அருவெறுப்பும் பயமும் தோன்றியதுதான் மிச்சம். நாளாக ஆக இந்த பேச்சிலிருந்து அவள் விலகி கொண்டாலும் தோழிகள் விவரித்த காட்சிகள் அழுத்தம் திருத்தமாய் அவள் மனதில் பதிந்து போயிருந்தது என்னவோ உண்மைதான். இதற்கெல்லாம் சிகரம் வைத்தாற் போல 12ஆம் வகுப்பு படிக்கும்போது குரூப் ஸ்டடி என்று தோழிகள் அனைவரும் ஒருத்தியின் வீட்டில் குழுமினர். அவளது பெற்றோர்கள் அந்த நேரம் பார்த்து ஏதோ விசேஷத்திற்கு சென்றிருக்க வீட்டிலிருந்த ஃபோன் பெண்களின் கைக்கு வந்தது. தனிமை கேட்கவா வேண்டும்? ஆர்வக்கோளாறில் கண்ட படங்களை போட்டு பார்க்க முதல் முறையாக நேரில் அதை பார்த்த கயல்விழிக்கு நடுக்கம் வந்துவிட்டது. ஐயோ, சீ, கருமம். அவள் அப்பட்டமாய் முகத்தை சுளிக்க மற்ற அனைவரும் அவளை வித்தியாசமாய் பார்த்து வைத்தனர். இதுக்கே முகத்தை சுளிக்கிற, இன்னும் நிறைய இருக்குது. மாறி மாறி அவர்கள் போட்டு காட்டிய படங்களை பார்த்துவிட்டு அவள்தான் கூனி குறுகி போனாள். அதற்கு மேல் அங்கிருக்க முடியாமல் அவள் கிளம்பி வீட்டுக்கு வந்து விட்டாள். இருந்தாலும் திரையில் ஓடிய காட்சிகள் மீண்டும் மீண்டும் அவள் மனதில் ஓடிக்கொண்டே இருக்க அது அவள் மனதை மிகவும் பாதித்து விட்டது. செக்ஸ் என்றாலே பயம், அருவெறுப்பு, அசிங்கம் என அவள் மனது ஒரு மாய பிம்பத்தை உருவாக்கி கொள்ள அதற்கு பிறகு அவள் அந்த பக்கம் திரும்பவே இல்லை. யதார்த்தமாக புரிய வைத்திருந்தால் ஏனைய பெண்களைப் போல நாண குறுகுறுப்பும் எதிர்பார்ப்பும் அடிவயிற்றில் மூண்டிருக்கும். கயல்விழியின் புரிதல் இங்கு சற்று வேறு விதமாக உருவெடித்து விட்டது. செக்ஸ் எஜுகேஷன் முக்கியம் என்று இதனால்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார்களோ என்னவோ தெரியவில்லை. உரிய வயதில் பெண்கள் பக்குவமாக அந்த விஷயத்தை புரிந்து கொள்வது மிக மிக முக்கியம் என்பது மட்டும் புரிகிறது.
இந்த தவறான புரிதல்தான் கயல்விழியின் வாழ்க்கையை சூறாவளியாய் சுழற்றி அடிக்கப் போகிறது. காதல் காமத்தை வென்று கட்டிலறை ரகசியத்தை புரிய வைக்குமா, இல்லை காமம் காதலை வென்று அவள் மனதை மேலும் ரணமாக்குமா? காத்திருப்போம். தொடரும். மோகத்தில் தத்தளிக்கும் நிலவே. அத்தியாயம் 9. இரவு முழுவதும் உறங்காமல் யோசித்தவள் விடியலின் அருகாமையில் ஒரு முடிவுக்கு வந்திருந்தாள். உன்னால நிச்சயமா நார்மல் லைஃபை வாழ முடியாது. அவர் உன்னை உண்மையா காதலிக்கிறாரு. அவரை ஏமாத்த வேண்டாம். இந்த கல்யாணத்தை நிறுத்திடு. மனசாட்சி எடுத்து கூற, அவர் வேண்டாம் என்று உன்னால் கூற முடியுமா? சமீப காலமாக அவன் மேல் காதல் கொண்ட மனம் திருப்பி கேள்வி கேட்டது. நிரஞ்சன் வந்து பெண் கேட்பதற்கு முன்பாகவே மருத்துவமனையில் நிகழ்ந்த பார்வை பரிமாற்றத்திலேயே அவள் மனதில் முதல் சலனம் விதைக்கப்பட்டது என்பதுதான் உண்மை. அதன் பிறகு பெண் பார்க்க வந்தபோது அவனது மென்மை அவளை கவர்ந்தது. இன்று வெளியே அழைத்துச் சென்றபோது ஒவ்வொரு விஷயத்திலேயும் அவள் மீது அவன் காட்டிய அக்கறை, காதல் பிடித்திருந்தது. காதலோடு தன்னை நோக்கும் கண்களிடம் அவள் மயங்கியிருந்தாள். அந்த கண்கள் மோகத்துடன் நோக்கும்போது மட்டும்தான் மேனி நடுங்குகிறது. இல்லை, இது வேண்டாம். அவருக்கு நிச்சயமா உன்னால சந்தோஷத்தை கொடுக்க முடியாது. ஆசையோடும் எதிர்பார்ப்போடும் இருக்கிறவரை ஏமாத்தாதே. மனம் உந்தித்தள்ள திருமணம் வேண்டாம் என முடிவே எடுத்துவிட்டாள். ஏனென்றே தெரியவில்லை. விழிகளிலிருந்து கண்ணீர் அரும்பியது. இதய சிம்மாசனத்தில் சட்டமாய் அமர்ந்து விட்டவனை பிடித்து வெளியே தள்ளுவது ஒன்றும் அவ்வளவு சாதாரணமான காரியமல்லவே. இதயம் வலித்தது. வேறு வழியில்லை, விலகித்தான் ஆகணும். கல்யாணம் பண்ணி அவருக்கும் மனவேதனையை கொடுக்காதே. எப்படியோ தன்னை தேற்றிக் கொண்டவள் காலையிலேயே அன்னையை தேடிச் சென்றாள். சமையலறையில் காலை உணவை தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டிருந்தவர் மகளை கண்டதும், எழுந்துட்டியாமா, காஃபி கலக்கட்டுமா என்றார். முணுமுணுத்தவள் சமையல் திண்டில் சாய்ந்து நின்றாள். சுட சுட பாலில் டிகாஷனை சரியான அளவில் கலந்து நுரைவர ஆற்றி கையில் கொடுத்தார் ஜெயந்தி. எப்பொழுதும் ரசித்து ருசித்து காஃபியை குடிப்பவள் அன்று ஏதோ மருந்தை விழுங்குவதைப் போல ஒரே மூச்சில் காலி செய்துவிட்டு அன்னையை நோக்கினாள். அம்மா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லுடா. வாய் பேசினாலும் கைகள் பாட்டிற்கு பழக்கமான வேலையை செய்தது. நறுக்கி வைத்த காய்கறி, பருப்பு, தக்காளி என அனைத்தையும் குக்கரில் கலந்து மூடி வைத்தார். நான் இந்த கல்யாணம் வேண்டாம்மா, திக்கி திணறி கூறிவிட அடுப்பிலிருந்த வாணலியில் கிளறி கொண்டிருந்தவரின் கரம் அப்படியே நின்றது. அதிர்ச்சியுடன் திரும்பி மகளை பார்த்தார் ஜெயந்தி. ஏன்மா, உனக்கும் மாப்பிள்ளையை பிடிச்சுதானே இருக்குது, திடீர்னு என்ன குழப்பம்? இல்லைம்மா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குது. இப்போ கல்யாணம் வேண்டாமே. நான் முதல்ல படிச்சு முடிக்கிறேன். அதுவும் இல்லாம கல்யாணம் அது இதுன்னு யோசிச்சா ரொம்பவும் பயமா இருக்குது. வெளிப்படையாக கூறாவிட்டாலும் தன் மனதை ஓரளவிற்கு தாயிடம் கோடு காட்டிவிட்டாள் கயல்விழி. ஆனால் அவளது அன்னை அதை புரிந்து கொண்டால்தானே. இயல்பாக திருமண பேச்சை எடுத்தவுடன் வரும் பெண்களுக்கான பயம் என்று நினைத்து கொண்டு சமாதானப்படுத்த ஆரம்பித்தார். அட, இவ்வளவுதானா? திடீர்னு கல்யாணம் வேண்டாம்னு நீ வந்து சொல்லவும் பயந்தே போயிட்டேன். பொதுவா எல்லா பொண்ணுங்களுக்கும் கல்யாண பேச்சை எடுத்தால் இப்படித்தான் இருக்கும். புது இடம், புது மனுஷன், எப்படி பழகுவாங்களோ அப்படி இப்படின்னு 1008 குழப்பம் இருக்கும் தான். ஏன், எனக்கு கூட இருந்துச்சு. அதெல்லாம் கல்யாணம் முடிஞ்சா சரியாகிடும். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க தங்கம்மா, குறையே சொல்ல முடியாது. தேவையில்லாம பயப்படுறதை விட்டுட்டு அழகா கல்யாண பொண்ணா சந்தோஷமா இரு. மகளின் கன்னத்தை பிடித்து வாஞ்சையுடன் கூறினார். அது இல்லம்மா. அவள் மீண்டும் ஏதோ பேச வாயெடுக்க அதற்குள் ஜெயந்தி என்று அழைத்தபடி மணிகண்டன் அங்கு வந்தார். கயல், நீயும் இங்கேதான் இருக்கிறியா? சம்மந்தி ஃபோன் பண்ணியிருந்தாரு. வர்ற வெள்ளிக்கிழமை நாள் நல்லா இருக்கு. சிம்பிளா நிச்சயம் வச்சுக்கலாம்னு சொன்னாரு. அப்புறம் வெளியில எங்கேயும் ஹால் கிடைக்கலையாம். முகூர்த்த நாள் இல்லையா, அதுதான் எல்லாம் புக் ஆகிடுச்சாம். அவங்க வீட்டில் நிச்சயம் வச்சுக்கலாமான்னு நம்மளை முடிவு பண்ணி சொல்ல சொன்னாரு. கல்யாணத்துக்கு முன்னாடி மாப்பிள்ளை வீட்டுக்கு எப்படி போகிறது? ஜெயந்தி தயங்க. நானும் முதல்ல அதை நினைச்சுதான் தயங்கினேன் ஜெயந்தி. அப்புறம் யோசிச்சு பார்த்தேன். எப்படியா இருந்தாலும் நிச்சயம் முடிஞ்சு ஒரு நாள் மாப்பிள்ளை வீட்டுக்கு போயிட்டு வர சம்பிரதாயம் இருக்குதல்ல, அதையும் சேர்த்து அன்னைக்கே முடிச்சதா வச்சுக்குவோம். நம்ம வீட்லேயும் நிச்சயம் நடத்த போதுமான இடவசதி இல்லை. அவர் கூற ஜெயந்திக்கு அதுதான் சரியெனப்பட்டது. அதுவும் சரிதாங்க. நமக்கு சம்மதம்னு அவங்க கிட்ட சொல்லிடுங்க. இன்னும் 4 நாள் தான் இருக்குது. அதுக்குள்ளே எல்லா ஏற்பாடும் பண்ணணும். கையிலுக்கு கொஞ்சம் நகை எடுக்கணும். ஏற்கனவே இருக்கிறது பழைய டிசைனாக இருக்குது. அதை அழிச்சிட்டு அவளுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சுக்கலாம். அப்பொழுதே இருவரும் பரபரப்பாக திருமண நியாயம் பேச ஆரம்பித்துவிட இவர்களிடம் என்னவென்று சொல்வது என்ற எண்ணத்துடன் கயல்விழி அமைதியாய் வெளியேறிவிட்டாள். மகள் குழப்பம் தீர்ந்து தெளிவாகிவிட்டாள் என்று அவராகவே எண்ணிக்கொண்டார். ஒரு தாயாக மகள் கலங்கி நிற்கும்போது என்ன தயக்கம் என்று தெளிவாக கேட்டு ஆராய்ந்து அதை களைந்திருக்க வேண்டும். இவராகவே பிரச்சனையை ஊகித்து கொண்டு தீர்ப்பும் வழங்கிவிட மனதில் ஏற்பட்ட குழப்பத்திற்கும் பயத்திற்கும் விடை கிடைக்காமலேயே பெண்ணவளின் நாட்கள் நகர ஆரம்பித்தது.
செக்கப்பிற்கு வந்திருந்த கர்ப்பவதிகளை பரிசோதித்துவிட்டு ஓய்வாக நாற்காலியில் சாய்ந்தமர்ந்தாள் அனன்யா. கவிதா, ஓபி முடிஞ்சது தானே? யாரும் வெளியில் இல்லையே? தனது நர்ஸிடம் வினவ, அவ்வளோதான் மேடம், இனி டியூட்டி ஈவினிங் தான். மாலை செக்கப்பிற்காக பதிவு செய்திருந்தவர்களின் பட்டியலை அவளது மேஜையின் முன் வைத்தாள் அந்த நர்ஸ். ஓகே, நீ போய் லஞ்ச் முடிச்சுட்டு வந்துடு, ரவுண்ட்ஸ் போயிட்டு வந்துடலாம், அவள் கூற அந்த நர்ஸ் வெளியேறினாள். மனதில் கார்த்திக்கின் நினைவுதான். எந்த எண்ணத்தில் அவனது காதலை ஒத்துக்கொண்டாள் என்று இந்த நொடிவரை தெரியவில்லை. கார்த்திக்கை கண்டாலே யுவராஜிற்கு பிடிக்காது. இந்த ஒரு காரணமே போதுமானதாக இருந்ததோ என்னவோ. அதற்காக கார்த்திக்கை சுத்தமாக பிடிக்காது என்றெல்லாம் இல்லை. அவன் காதல் சொல்லிய விதம் அவளுக்கு பிடித்திருந்தது. நட்பாக பழகும்போதே அக்கறையுடன் அவன் பழகிய விதம் அவளுக்கு பிடித்திருந்தது. பார்க்கவும் அழகாக இருக்கிறான், கை நிறைய சம்பாதிக்கிறான், கெட்ட பழக்கம் இல்லை, மறுக்கவும் அவளுக்கு காரணம் இருக்கவில்லை. யுவராஜை வெறுப்பேற்றவோ இல்லை அவளுக்கு பிடித்திருந்ததோ என்னவோ ஒன்று அவள் சம்மதித்து விட்டாள். யுவராஜும் கிட்டத்தட்ட இதே நிலையில்தான் இருக்கிறான். பிரியாவை அவனுக்கு பிடிக்குமா பிடிக்காதா என்று அவனுக்கே தெரியாது. அனன்யாவிற்கு பிரியாவை பிடிக்காது. இது ஒன்றே அவனுக்கு அவளை பிடிக்க போதுமானதாக இருந்தது. ஏதேதோ எண்ணிக்கொண்டு அவள் அப்படியே அமர்ந்துவிட சடாரென்று கதவை திறந்து கொண்டு ஒருவன் உள்ளே நுழைந்தான். வேறு யாராக இருக்க முடியும்? யுவராஜை தவிர. அவனேதான். யாரோ திடீரென்று நுழையவும் ஒரு கணம் பதறி நிமிர்ந்தவள் யுவராஜை கண்டதும் நீதானா என்ற ரீதியில் சாய்ந்தமர்ந்தாள். எதுக்கு ஓகே சொன்ன? அவள் எதிரே இருந்த நாற்காலியில் அலட்சியமாக அமர்ந்தவன் அதைவிட அலட்சியமாய் கேள்வியை வீச அவளுக்கு ஒன்றும் புரியவில்லை. எக்ஸ்கியூஸ் மீ என்றார் அழுத்தமாக. எதுக்கு அந்த மலைக்குரங்குக்கு ஓகே சொன்ன? எனக்குத்தான் அவனை கண்டாலே பிடிக்காதுன்னு உனக்கு தெரியும் தானே. மலைக்குரங்கா? ஒரு கணம் விழித்தவளுக்கு பிறகுதான் புரிந்தது அவன் கார்த்திக்கே சொல்கிறான் என்று. எரிச்சல் பெருக, ஹலோ, இந்த மலைக்குரங்க அது இதுன்னு பேசுகிற வேலை வச்சுக்கிட்டா நல்லா இருக்காது, சொல்லிட்டேன். அப்புறம் உனக்கு பிடிக்கலைன்னா எனக்கு என்ன வந்துச்சு? கட்டிக்க போகிறது நான் தான், நீ இல்லை. எனக்கு அவரை ரொம்ப பிடிச்சிருக்குது. ஏனோ அவள் வாயால் இதை கேட்க அவனுக்கு எரிச்சலாக வந்தது. அவன் எதுவும் பேசவில்லை. இமைக்காமல் அவளையே பார்த்தான். இமைக்காத அவன் பார்வையில் எதை கண்டாலோ தடுமாற்றத்துடன் தனது விழிகளை திருப்பிக் கொண்டாள். இப்போ எதுக்கு இப்படி பார்க்கிற? நீயும் தான் பிரியாவுக்கு ஓகே சொன்ன. எனக்கு கூடத்தான் அவளை கண்டாலே பிடிக்காது. விழிகளை வேறு எங்கோ பதித்தபடி பேசினாள். பிரியாவை எனக்கு பிடிச்சிருக்கு. அவளை மறுக்க எந்த ரீசனும் இல்லை. இப்பொழுது திரும்பி அவன் கண்களை அழுத்தமாக ஏறிட்டவள், அதேதான் எனக்கும். கார்த்திக்கை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அவர் ஒன்றும் உன்னை மாதிரி இல்லை, ரொம்ப கேரிங். அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டா என் லைஃப் கண்டிப்பாக நல்லா இருக்கும்னு தோணுது. திருமணம் என்றாலே கனவுகள் தோன்றுவது இயற்கை அல்லவா? அதற்கு அனன்யா மட்டும் விதிவிலக்கா என்ன? கார்த்திக்கை பற்றி பேசும்போது அவள் குரலில் தெரிந்த மென்மையும் கண்களில் மின்னிய கனவும் அவனை எரிச்சல் படுத்தியது. ரொம்ப கேரிங். அவளை மாதிரியே சொல்லி காட்டியவன், பார்க்கிறேன் அந்த கேரிங் எவ்வளவு நாளைக்குன்னு. நாளைக்கே கல்யாணம் முடிஞ்சு மேட்டர் முடிஞ்சா அவனுடைய கேரிங் இருக்கிற இடம் தெரியாம ஓடி ஒளிஞ்சுக்கும். உதட்டை சுளித்தவனின் முகத்தில் அப்பட்டமான கோபம். ரொம்ப ஓவரா பேசுகிற யுவராஜ். எங்கள் பர்சனலில் நீ தலையிட வேண்டாம். என் ரூமை விட்டு கிளம்புற வழியை பாரு. அவனது அதிகப்படியான பேச்சு அவளுக்கு கோபத்தை வரவழைத்தது. பர்சனலா? அதையும் பார்க்கிறேன். கருவி விட்டு அவன் எழுந்து சென்றுவிட, என்னென்ன பேசுகிறான் பாரு. அவள் தலையை பிடித்து கொண்டாள். அவள் யாரை திருமணம் செய்து கொண்டால்தான் இவனுக்கு என்ன வந்தது? இவனுக்குத்தான் அவளை கண்டாலே ஆகாதே. அவன் வேலையை பார்த்து கொண்டு போக வேண்டியதுதானே. ஆனால் மனதில் இருக்கும் ஏதோ ஒன்று அவனை உந்தித்தள்ள அவன் அவள் அறையை தேடி வந்துவிட்டான். அந்த ஏதோ ஒன்று நிச்சயம் காதல் அல்ல, அது மட்டும் உறுதி. காதல் இல்லை என்றால் வேறு என்னவாக இருக்கும்?